பேசினபடி அரைக்கிறதுக்கு பணத்தை கொடுக்க போறியா? நான் பைத்தியக்காரன் இல்லடா. அப்போ இன்னைக்கு ராத்திரி? இப்ப இல்ல, நாம பாதுகாப்பான இடத்துக்கு போற வர இவன் அறிவை நாம பயன்படுத்தும். இந்த பக்கம் தான் ஏலக்காய் போகுது, இந்த பக்கம் தான் கிராம்பு போகுது, இந்த பக்கம் தான் சந்தன கட்டையும் போகுது. ஏயா தூங்குறியான்னு மேல இடத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. எப்படி நாம தூங்கின விஷயம் அவங்களுக்கு எத்திச்சுன்னு தான் புரியல. அத நினைச்சுதான் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன். ஏயா தூங்குறியா? சிந்தனை பண்றேன். ஏயா மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில இருந்து 3 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்களாமே. அதான் சிந்தனை பண்றேன். இப்ப லெட்டர் எழுதுவா. ஏயா தூங்குறியான்ட்டு. அதான் நாங்க இருக்கணும்ன்றது. இருந்தா தப்பிச்சிருப்பாங்களா? தப்பிக்க விட்டுருப்பேனா? என்ன இருந்தாலும் நம்ம சாமர்த்தியம் வருமா? கோட்டை விட்டுட்டானுங்களையா? எல்லாம் வேஸ்ட் இல்லையா? நம்ம அங்க இருந்திருந்தா ஏசியாவோ டிசியாவோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். அந்த ஆத்திரத்துல இந்த கோயம்புத்தூர் செக் போஸ்ட்ல கொண்டாந்து அடிச்சிட்டாங்க. ஏயா அவங்க என்ன பெரிய கேடிகளா? ஒருத்தன் ஆபத்து இல்லாதவன், மீதி 2 பேரு பணத்துக்காக கொலையே செய்வானுங்க. கொலையே செய்வாங்களா? அவங்க எங்க வந்துருவாங்களோன்னு பயந்துதான் பிச்சுக்கிறேன் பிச்சுக்கிறேன். நிறுத்தியா? அங்க என்ன பிச்சுக்கிறதுக்கு? உள்ளே உள்ள வெள்ளே ஒண்ணு இல்ல. வந்துமே வந்தானா நேரா வருவாங்க, என்ன பாப்பாங்க, கால விழுந்துருவாங்க. அவங்களா? பின்ன நானா? அவங்கதாயா கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க. நாங்க சரண்டர் ஆகணுமா? இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்லையே மாதிரி. நாங்க சரண்டர் ஆயிடும்னு சொன்னேன். ஆமாங்க ஆமாங்க. பாக்குறாங்க. ஐயோ பயன்படுத்தாதீங்க. இந்தாங்க கவர்மெண்ட் போய் பேசிக்கங்க. இந்தாங்க கத்தி நேத்து கொடுத்தா வாங்கிக்கங்க. பணமா பணமா 10 ரூபா வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. எங்கிட்டே 10 ரூபா இருக்கு, வாங்கிங்க. ஏயா போய் சொல்ற? சைடு மேல சின்ன வச்சிருக்க கூடயா? அதை ஏன் எப்ப ஞாபகப்படுற? இந்தாங்க வச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சேர்ல உட்காருங்க சார், உட்காருங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே சார். தேங்க் யூ வெரி மச். நோ மென்ஷன் சொல்லயா? நோ மனுஷன், நோ மனுஷன். ஆமா, இந்த போன்ல மெட்ராஸ் பேசலாம்ல? பேசலாமாவா? இந்த ஆள் இந்த போன்ல 2ஆம் சம்சாரத்துக்கிட்ட பாட்டே பாடுறான். ஆமா சார், இதை பார்த்து தான் வாங்கிட்டேன் சார். இப்ப முழிக்கிறான். இப்படி அவுக்குறது? அதான் போன்ல பேசலாமே. சீக்கிரம் மெட்ராஸ்க்கு போன் பண்ணி 1 லட்சத்துக்கு. இந்தாங்க போன், பேசுங்க பேசுங்க. Thank you. ஹலோ, யார் பேசுறது? டேவிடா? டேவிட், நான் மதன் பேசுறேன். நாங்க தப்பிச்சிட்டோம். நீ 1 லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்டுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துரு. ஓகே? ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வந்துடணும். குட், வெரி குட். சார் சார், என்ன தனியா விட்டு தப்பிச்சு விட்டா அந்த கான்ஸ்டபிள். என்ன ஒண்ணு பண்ணாது சார், ப்ளீஸ். யாரும் ஓட கூட முடியாது சார். ஆபத்துல சார், வேணா கட்டி போட்டுருங்க சார். கீழே வையா உட்காரியா? உங்க 3 பேர்ல யார் போன் எடுத்திருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க மெட்ராஸ் பண்ண போனே நீங்க இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்துருச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிருந்து பெட்டர்னு நினைக்கிறேன். என்ன என்ன அந்த பக்கம் உங்களுக்காக கேரளா போலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன் பிட்வீன் இருக்கிற நீங்க தப்பிக்கவே முடியாது. மரியாதையா சரண்டர் ஆகிறதா உங்களுக்கு மரியாதை. சரண்டர் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேசுறது? போலீஸ் கமிஷனர் பேசினார். இந்த பக்கம் கேரளா போலீஸ், அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ். இன் பிட்வீன்ல இருக்கிற நாம தப்பிக்கவே முடியாதான். சரண்டர் ஆகணும்னு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? பணம் கைக்கு வர வரைக்கும் இந்த போலீஸ் சும்மா இருக்க கூடாதா? இப்ப என்ன செய்யறது? ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க? இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழியில போக முடியாது. ஏன் சாமி? இன்னைக்கு தேதி 11. ஆலங்காட்டு பேட்டை முடிஞ்சிரும். அப்புறம் பெருவழியில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பெருவழியா தான் போய் ஆகணும். 48 மைல் நடந்து வரதா பிளான் பண்ணிருக்கேன் சாமி. பெருமேரி வழியா போயிடுவோம். எல்லாரும் சீக்கிரம் மேல வாங்க சாமி. சாமி சீக்கிரமா வந்து வண்டியில அவங்க இடத்துல உட்காருங்க சாமி. வாங்க சாமி. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படி? சீக்கிரம் பஸ் புறப்படணும். குருசாமி எப்பவுமே இப்படித்தான். ஊர்ல இருக்கிறவங்க தட்சணைக்காவே கூட்டு வர்றாரு. சாமி மத்த குருசாமி மாதிரி நம்ம குருசாமி நினைக்காதீங்க. மத்த குருசாமி கூட போனாதான் நம்ம குருசாமி அருமை தெரியும். ஏறுங்க ஏறுங்க. நீங்க புறப்படுங்க சாமி. ஏறிக்கிறீங்க வாங்க. சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா
சாமி நாங்கெல்லாம் சபரிமலைக்கு போறோம். சட்டத்துக்கு விரோதமா எதுவும் இல்ல. இதுவரை இல்லாம இருக்கலாம். இப்ப நாங்க 3 பேர் இருக்குமே. டிரைவர், மரியாதையா வண்டியை நான் சொல்றபடி ஓட்டணும். அதுதான் புத்திசாலித்தனம். எப்படி உங்க அபிப்பிராயம்? எல்லாரும் தங்கமானவங்களாம், யாரும் தொந்தரவே கொடுக்க மாட்டீங்களாம் இல்லைங்க? ஏன் டிரைவர், இப்ப இந்த பஸ் எங்க போகுது? எரிமலைக்கு போகும். சாமியே 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 தாராளமா இப்ப நீங்க கத்தரா மாதிரி ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம். ஆனா நாங்க 3 பேரும் வண்டியில இருக்கோங்கிறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க, இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது, சமாதிக்குத்தான் போவோம். டிரைவர், இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டி நவத்துங்க, டைம் ஆச்சுல. ம். பேசாம இரு. நான் பார்த்து டிரைவர், வண்டியை நிறுத்தாத. நிக்கிற அத்தனை போலீஸும் காலியாகணும். வீடு அதிகமா. டிரைவர், வண்டியை நிறுத்து. மதன், ஜெயில இருந்து தப்பிக்க வழிய சொன்னவன் இப்ப மாட்டிக்க வழிய சொல்றான். வண்டியை நிறுத்தினாலும் நம்ம மாட்டிக்க மாட்டோம். டிரைவர், வண்டியை நிறுத்து. உயிர்களை பலி வாங்குறது பிடிக்காது. யாராவது எங்களை காட்டி கொடுக்க நினைச்சீங்க, உங்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். നിങ്ങളെല്ലാവരും ശബരിമലയ്ക്ക് പോകുന്നത് താനേ? ஆமா சாமி. മദ്രാസ് ജയിലിൽ നിന്ന് 3 കേടികളും തപ്പിപ്പോയി. നിങ്ങൾ വഴിയിൽ ആരെങ്കിലും സന്ദേഹപ്പെടുന്ന മാതിരി കണ്ട ഉടനെ പോലീസിന് ഇൻഫോം ചെയ്യണം. നിങ്ങൾ പോവാം. സ്വാമി ശരണം, സ്വാമി ശരണം. സ്വാമിയോ சார், சீக்கிரம் வாங்க சார். கட்டாத்துட்டு சொல்லுங்க சார். சார், அந்த 3 பேரும் என்ன கட்டி போட்டு போயிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். அவங்க எந்த பக்கம் போனாங்க? சார், இந்த சபரிமலை பக்தர்கள் போல அந்த பஸ்ல போயிட்டாங்க சார். சபரிமலைக்கு போற பஸ். ஹலோ, சார், 3 பேரு தமிழ்நாட்டு எல்லையில இருந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இது வரைக்கும் வந்தாங்க. உங்களை பார்த்ததும் அந்த பாலத்துக்கிட்டே இறங்கிட்டாங்க. கான்ஸ்டபிள்ஸ், வேகமோ. இந்த சாமிகளுக்கு என்னால சோதனை சார். நான் சுத்தமில்லாம வண்டி எடுத்ததுனால வந்த வென. ஏதோ ஐயப்பன் அருளால ஆபத்து இல்லாம வந்து சேர்ந்துட்டோம். ஐசி கான்ஸ்டபிள், பாவர் சாமி ஸ்தலத்துல இருந்து எல்லா இடத்திலும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கட்டு. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. தேடினோம் கூடினோம் கருணை செய்யப்பா, தினமுனை நாடினோம் சுவாமி ஐயப்பா. தீம் தக்கத்தோம் ஐயப்பா, தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா. மார்கழியில் நாங்கள் எல்லாம் பேட்டை தொழுவோம், மலை மீது ஏறி வந்து உன்னை பாடுவோம். வரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம்,
பாவரெனும் துணைவனையும் வணங்க கூடுவோம் மனதில் எமக்கு இடம் கொடுத்து உதவி செய்யப்பா மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி ஐயப்பா சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோம் சுவாமி திந்தகத்தோம்